தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே வேணாம். அவங்களோட சின்னத்தை நீங்கள் எடுங்க. வில்லு, அம்பு. அம்பு வந்து பின்னாடி போனா தான் அது முன்னாடி போகும். அப்படிதான் வாழ்க்கையும் கூட. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இறக்கம் வரும்போது ரொம்ப மனசு நொடிஞ்சு போய் இதோட அவ்வளோதான் ஓவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை பல தனுசு ராசி அன்பர்கள்ட்ட பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வந்து யார் ஒருத்தன் இறங்குறானோ அவன் தான் மேலே ஏறவே முடியும். அது இல்லாமல் முடியாது. ஷார்ட்கட்டே கிடையாது. எல்லாமே வந்து இதுதான். இப்போ இந்த வருகின்ற புத்தாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், 3ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தற்சமயம் ஃபர்ஸ்ட் 5 மாதத்துக்கு குருவே உங்கள் ராசியை பார்க்குற அந்த வரம், அந்த ஒரு பாக்கியம். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தான் மிதுனத்துக்கு குரு வருவார். அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் மூலத்திரியோண ஸ்தானத்தை ராசி அதிபதியுடைய அந்த வீட்டை அவரே பார்க்கறத விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது. அப்போ நல்லதெல்லாம் விட்டுறது, அதாவது கெட்டதை பிடிச்சிக்கிறது. தனுசு ராசிக்கு அப்படி தான். ஒரு 36 லிஸ்ட் இருக்குது வாழ்க்கையில். இதெல்லாம் என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஆம்பிஷன்ஸ் அப்படின்னா அதில் 35 கொடுத்துட்டார் கடவுள்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 36வது ஏன் கொடுக்கல அப்படின்னா கடவுள் என்ன நம்ம சர்வரா பேரரா? வாழ்க்கையில் வந்து எது கடவுள் கொடுத்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக எப்போ ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் பூர்த்தி அடையும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இது வேணும், இப்போ நாம ஒன்று நினைக்கிறோம், அது இப்போ நடக்கலை அப்படின்னா அதை விட பெட்டர் பிளான் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அது கடவுள் வந்து அது சொல்லுவார். நீங்கள் இப்போ எப்போவுமே வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது தான் 5 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அது நல்லதா கெட்டதானா 5 வருஷம் அப்புறம் தான் தெரியும், அப்போ தெரியாது.